கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவில் இருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்டாக்கோட சார்ட் ரீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் MCX இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட் தான் இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த சார்ட்டையும் நம்ம ரீட் பண்ண போறோம். ஸ்டார்டிங்ல லிஸ்ட் ஆன டைம்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி மட்டுமே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண போறோம். ஸோ இதை நீங்க பார்க்கறது மூலியமா நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஈஸியாகவே கத்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது, எப்படி ஒரு ஸ்டாக்கோட கேரக்டர் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க கத்துக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆன டைம்ல நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 2012 லிஸ்ட் ஆனது. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல பார்க்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல நான் இதை வந்து ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, லிஸ்ட் ஆன டைம்ல என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. லிஸ்ட் ஆகும்போது நம்ம ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் பார்ப்போமா. ட்ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன ஆயிருக்கு, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுலேருந்து செல் ஆயிருக்கா தெரியுதுங்களா, புல் பேக் வந்திருக்கா. எகைன் பார்த்தீங்கன்னா நியூவாக செல் ஆயிருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லெவலுக்கு போயிட்டு கீழே வரும்போது புதுசாக ஒரு லோ வைக்க கிடையாது. அப்புறம் எகைன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு இது வரைக்கும் போயிருக்கா. எகைன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதான், ஒரு புல் பேக் வந்திருக்கு. புல் பேக் வந்துட்டு திருப்பி போகும்போது என்ன நடந்திருக்கணும், ஹையர் ஹைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கணுமா. நான் எல்லாரும் வீடியோலையும் சொல்கிற விஷயம்தான், ட்ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ட்ரெண்டு தெரிஞ்சா பாதி கேம் ஓவர். ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு. ஸோ இதை வந்து நல்லா மண்டையில் ஏற்றிக்கணும், ட்ரெண்டு பார்க்க தெரியணும். இது எப்படி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுன்னு என்ன நடக்கணும், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணுமா, அது அப் ட்ரெண்டு. இங்கே என்ன நடந்திருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கா. எகெயின் ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பி வரும்போது புதுசாக ஒரு லோ வச்சிருக்கா. அப்போது இது என்ன ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. இதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து அப் ட்ரெண்டாக இருந்தது, இங்கே என்ன ஆயிருக்கு, டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாமா நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஒரு ஜோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கா, அதை வந்து மார்க் பண்ணுங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் சேனல். ரைசிங் சேனல்னு சொல்லாம இல்லையா, ரைசிங் சேனலோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 30% தான் மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு, சேம் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டு இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன ஆயிருக்கு, ஒரு குட்டி ரேலி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கெயின் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரெண்டை வச்சு எப்படி பார்ப்பீங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை புல் பேக் போயிட்டு திருப்பி ஹை ஃபார்ம் பண்ணிட்டு எகெயின் ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி போகும்போது ஹை ஃபார்ம் பண்ண முடியல. எகெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த ஜோன் கிட்ட கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. எகெயின் புல் பேக்கு போயிட்டு திருப்பி கீழே வரும்போது புதுசாக ஒரு லோ வச்சது இந்த இடத்துல தெரியுதுங்களா. புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ லோ வச்சுட்டு போயிருக்கா. அப்போ திருப்பி வரும்போது நமக்கு இந்த ரீடெஸ்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதே ஜோன் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதையும் நீங்கள் மண்டல் ஏற்றிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே போன பிறகு திருப்பி கீழே வரும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா ரியாக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அது கீழே இருக்கும்போது தான் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா கீழே வரும்போது அது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுங்கிறத வந்து நல்லா மண்டல் ஏற்றிக்கணும். ஓகேங்களா. இங்கிருந்து என்ன இருக்கு, அந்த ஜோனை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா. அப்போ நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா, இங்க ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த இடத்துல நமக்கு மூணாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் 2 டைம் ஹிட் ஆயிருக்கா. நான் ட்ரெண்ட் லைன் ட்ராக் பண்ணி விடுறேன். தேர்ட் டைம் என்ன நினைக்கிறேன், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எகைன் இந்த ஜோனுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கலாமா. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு, இந்த ஒரு ஜோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. பிரேக் அவுட் ஆகிட்டு எகைன் ஒரு ஸ்மால் ரேலி ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஒரு சின்ன ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியுதா. எகைன் பார்த்தீங்கன்னா கீழே புல் பேக் போயிட்டு வரும்போது எகைன் புதுசாக ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ இது என்ன சொல்லலாம், ஈக்குவல் ஹைஸ்ன்னு சொல்லலாமா. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஈக்குவல் ஹைன்னு சொல்லலாம். இதுவே கீழே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு என்ன சொல்லுவா, ஈக்குவலோ இல்லைன்னா டபுள் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லலாமா. இங்கேருந்து என்ன இருக்கு, புதுசாக லோ வச்சிருக்கு. எகெயின் பீரிஷ்குள்ள வந்திருக்கு தெரியுதா. புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டே இருந்திருக்கான். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம், டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல என்ன இருக்கு, டவுன் ட்ரெண்ட் இருக்கா கொஞ்ச நாளைக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குது. இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. எகைன் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாயிண்ட்ல வந்து திருப்பி ஃபால் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கலாமா? இந்த பாயிண்ட்ல என்ன நடந்திருக்கு? தேர்ட் அட்டெம்ப்ட்ல என்ன ஆயிருக்கு? இது பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆயிட்டு இங்கிருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு? ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கா? இந்த ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண தெரியணும். ஒரு அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கணும்? டவுன் ட்ரெண்ட்னா எப்படி இருக்குங்கிறது எல்லாமே தெரியணும். இங்க போயிட்டு இங்கிருந்து என்ன நடந்திருக்கு? புதுசா பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. அகைன் கீழ வந்தது எங்க வந்திருக்கு? அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதே சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கு. நல்லா மண்டையில ஏத்திக்கணும். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆயிட்டு போச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் என்னவா ரியாக்ட் ஆகும்? திருப்பியும் கீழ வரும்போது சப்போர்ட் ஜோனா ரியாக்ட் ஆகும். இப்ப இந்த சப்போர்ட் எடுத்தது என்ன ஆயிருக்கு? அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான். இங்கிருந்து போயிட்டு அகைன் கீழ வர முடியல. அப்ப இது என்ன சொல்லலாம்? 3 டைம் பார்த்தீங்கன்னா மேல டர்ன் பண்ணியிருக்கா? அப்ப இது என்ன சொல்லலாம்? ட்ரிபிள் டாப்ன்னு சொல்லலாமா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் தான். இது வந்து ட்ரிபிள் டாப் இங்க இருக்கா? அதே மாரி இந்த இடத்துல இருக்கிறது என்னது? இது பேர் வந்து டபுள் டாப். டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ஸ் தான். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஓகே. இந்த இடத்துல என்ன இருக்கு? ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கீழ வரும்போது ஒரு செல்லிங் எந்த மாரி நடந்திருக்குங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். இங்கிருந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணது. எகைன் ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பி ஒரு லோ ஃபார்ம் பண்ணது. எகைன் ஒரு புல் பேக் போன்ட்டு கீழ வரும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்துச்சா? இந்த இடத்துல வரும்போது என்னாச்சு? டபுள் பாட்டம். திருப்பி இங்க வரும்போது ட்ரிபிள் பாட்டம். ஸோ அப்ப ட்ரிபிள் பாட்டம் 3 டைம் எடுத்திருக்கு அப்படிங்கும்போது என்னென்ன சான்சஸ் இருக்கு? திருப்பி அகைன் பவுன்ஸ் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் போற வரைக்கும் சான்சஸ் இருக்கா? இங்க என்ன இருக்கு? இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அத பிரேக் பண்ணிட்டு சின்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆயிருக்கு. திருப்பி ஒரு புல் பேக் வந்துட்டு இத ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேல போகும்போது பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இல்ல, வால்யூம் இல்ல. அப்படிங்கும்போது என்ன நடக்குது? திருப்பி பார்த்தீங்கன்னா கீழ வருது. கீழ வந்தது எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த சப்போர்ட் ஜோனையே பிரேக் பண்ணியிருக்கா. புதுசு புதுசா லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த லோ எல்லாம் மார்க் பண்ணணும் கரெக்ட்டா. திருப்பி லோ இத பிரேக் டவுன் பண்ணிருச்சா? அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? திருப்பி புல் பேக் போயிட்டு வரும்போது புதுசா இன்னொரு லோ ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்கலாமா? பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம் நல்லா மண்டையில ஏத்திக்கணும். புதுசா லோ வைக்க முடியாம டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கா? அதே மாரி பார்த்தீங்கன்னா 3 டைம் அட்டெண்ட் பண்ணியிருக்கா. இப்ப ட்ரிபிள் பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோன்ல வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ இதான் பார்த்தீங்கன்னா பாட்டமோட ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஏன்னா இது நான் என்ன சொல்லியிருக்கேன்? சப்போர்ட் ஜோன் கீழ பிரேக் ஆயிட்டு மேல போகும்போது ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். அதே மாரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா மேல பிரேக் பண்ணிட்டு திருப்பி கீழ வரும்போது ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். இங்க அதுதான் நடந்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பிரேக் ஆயிட்டு மேல போயிட்டு திருப்பி கீழ வரும்போது சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கா? சப்போர்ட்டர் ரியாக்ட் ஆனது என்ன ஆயிருக்கு? அங்கிருந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட். ட்ரெண்ட் வந்து பார்க்க தெரியணும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் தெரியுதா? பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தானே. இப்போ இந்த இடத்துலயும் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு இந்த ஜோன் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. எகைன் புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி கீழ ஃபால் ஆயிருக்கா. வரும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட வந்து பிரேக் பண்ணாம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. திருப்பி தேர்ட் டைம் வரும்போது என்ன ஆயிருக்கு? சேம் அதே சப்போர்ட் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் எடுத்து வச்சு ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணீங்கன்னா தான் தெரியும். அதுல என்ன நடந்திருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது எல்லாமே தெரியும். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? எகைன் ஒரு ட்ரெண்ட். இங்கிருந்து எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் டைரக்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி போகும்போது டபுள் டாப் தான் வந்திருக்கா? எகைன் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா லோ வருது. ஓகே. ஏன்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டாப். இது வந்து ஒரு டபுள் டாப்பா? டபுள் டாப்ல இருந்து என்ன ஆயிருக்கு? ஃபால் ஆயிருக்கா? ட்ரெண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகுது. ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணுதா? திருப்பி இங்க புல் பேக் போயிட்டு திருப்பி மேல வரும்போது பாருங்க. இங்கிருந்து புல் பேக் போயிட்டு புதுசா லோ வச்சதா? அதே மாரி இங்க புல் பேக் போயிட்டு திருப்பி கீழ வரும்போது புதுசா இன்னொரு லோ வைக்கணும். வைக்க முடியல அப்புட்ன்னா டபுள் பாட்டம். டபுள் பாட்டம் எடுத்துச்சு அப்புட்ன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்? பிரேக் அவுட் ஆயிட்டு போயிரும். இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கா? இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு அங்கிருந்து எகைன் ஒரு ட்ரெண்ட் கன்டினியூஷன். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட். திருப்பி கீழ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்திருக்கு. கொஞ்சம் கீழ குளோசிங் வந்திருக்குன்னு வைங்களேன். அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுதா? இல்ல புதுசா ஏதாவது லோ விக்குதா? அப்படிங்கிற விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா, நமக்கு இந்த 2 பாயிண்ட் இருக்கு. அத கனெக்ட் பண்ணி விடணும். நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும். இல்லன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? இந்த இடத்துல நமக்கு எங்க கிடைச்சிருக்கு? இது பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கா? அப்புறம் அங்கிருந்து என்ன ஆயிருக்கு?
எகெயின் ஹையர் ஹை. இங்கிருந்தே நீங்க பார்க்கலாம் எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்குங்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தான். ஹையர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆனது தான். எகெயின் இவ்வளோ தூரம் போயிட்டு, திருப்பி கீழ வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு, திருப்பி என்ன ஆகிருக்கு? டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இந்த நெக் வந்து கட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்படி கட் ஆனதுனால, இது கீழ வரக்கான சான்சஸ் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா அது எப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்க இதுல. ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் பிரைஸ் ஆக்ஷன் பட்டன் தான். இப்ப நான் மார்க் பண்றேன் பாருங்க ஹெட் அண்ட் ஷோல்டர்ங்கிறது. இது வந்து நான் வச்சிருக்கிறது டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல என்னது தெரியுதா? இது வந்து லெஃப்ட் ஷோல்டர். இது வந்து நெக் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட். இது வந்து ரைட் ஷோல்டர். எகைன் பார்த்தீங்கன்னா சாரி இது நெக். இது வந்து ரைட் ஷோல்டர். அப்போ இந்த இடத்துல வந்து நெக் பிரேக் ஆகுது அப்படின்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எண்ட் ஆகுற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுற சான்சஸ் இருக்கா? அப்போ இதுல நம்ம பார்த்தோம்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? நமக்கு இது டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா. ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம், ஹை அக்யூரசிங்கிற விஷயத்தையும் நல்லா மண்டையில ஏத்திக்கணும். டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியுதா? இதுவே நம்ம இந்த டைம் ஃப்ரேம் வந்து வீக்லில சேஞ்ச் பண்ணோம்னா அப்படின்னா, நமக்கு குளோசிங் பாருங்க எங்க வந்திருக்குன்னு. குளோசிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா குளோசிங் இருக்கு. நமக்கு இந்த ஜோனுக்கு கீழ குளோசிங் வந்துச்சு அப்படின்னா தான் என்ன ஆகும்? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆக முடியாம தடுமாறி இருக்க விஷயத்த வந்து நீங்க பார்க்கலாம். புதுசு புதுசா போயிட்டு வரும்போது, சேம் இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் திருப்பி போகும்போது டபுள் பாட்டம் எடுத்திருக்கா. எகெயின் திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு வரும்போது திருப்பி இதே சப்போர்ட் தான். அப்ப எகெயின் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு ஷோல்டரு, ஒரு ஹெட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். திருப்பி பார்த்தீங்கன்னா, ரைட் ஷோல்டர். டே டைம் ஃப்ரேம்ல இது க்ளோசிங் கீழ குடுத்துருக்கானா? இத பிரேக் டவுன் பண்ணிட்டு, இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக் டவுன் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ வந்து க்ளோசிங் குடுத்துருக்கான். ஆனா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் உள்ள தான் இருக்கு. ஸோ ஓகே. இதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து க்ளோசிங் பார்க்கணும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ல வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த நெக் கட் ஆகி கீழ க்ளோஸ் ஆயிருந்தது அப்படின்னா, அது என்ன ஆயிருக்கும்? அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஆக்டிவேட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த பேட்டர்னோட எண்டிங் பாயிண்ட் எங்க வரைக்கும் இருக்கோ, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வரக்க சான்சஸ் இருக்கா? பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குளோசிங் வந்து பாசிட்டிவா தான் குளோஸ் பண்ணியிருக்காங்க உள்ள போய். ஸோ, அதனால நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல குளோசிங் வர வரைக்கும் இதுல வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இதுல வந்து நம்ம என்னென்ன கத்துருக்கோம்? ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கத்துருக்கோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப்பு, டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கத்துருக்கோமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிம்பிளா யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, நீங்க வந்து ரொம்ப கத்துக்கணும். ஏகப்பட்ட டெக்னிக்கல் இருக்கு. அத கத்துக்கிறேன், இத கத்துக்கிறேன் எல்லாமே கத்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். எதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு, அதையே பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? அத நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுங்கிறதே புரியும். ஓகேங்களா? அங்க என்ன நடக்குதுங்கிற விஷயத்த வந்து நீங்க ட்ரை பண்ணணும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த மாரி நடந்துட்டு இருக்கா? அப்படி நடந்துட்டு இருக்கா? ஓகே. இந்த டெக்னிக்கல் போதும். இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதுல இன்னும் நெறையா சார்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.